அதாவது நெருப்பு இயற்கை என்றாலும் அதை வெளி மிசோனாக்கள் தோறும் அனுப்புவதற்கு என்ன செய்யலாம் என்று ஒரு டொமினிக் குழு ஆய்வு நடத்த அந்த குழுவில் புளோரிடாவும் அவரது நண்பர் ஒருவரும் இருந்தனர். அவர்கள் சிந்தனை நெருப்பு சக்தி என்பது மால்களோடு 25% இணைந்திருக்க வேண்டும். இது விதி ஃபார்முலா முடியாது என்று இன்னொரு குழுவின் வாதம். அவர்களோ நெருப்பு சக்தி இல்லாத உருண்டை கெட்டிப்பட முடியாது, உதிர்ந்துவிடும். நடு மையத்திலாவது 25% நெருப்பு சேர்க்க இருந்தே ஆக வேண்டும் என்பது கட்டாய தேரி. முதலில் அதை சோதிப்போம். சோதித்தார்கள். 25 வருடங்களில் 40% புதைந்துள்ளது என்ற உண்மை வெளிப்பட்டது. அசந்தார்கள். இனி எங்களோடு டொமினிக் மட்டும் வந்தால் போதும் என்று கூறி ஒரு மாலை தேர்ந்தெடுத்து ஆராய பூமியில் உள்ள கனிமங்களை கொண்டே அடங்கியிருக்கும் நெருப்பு சக்தியை வெளிக்கொணர 2000 வருடங்கள் தீவிரமாய் பாடுபட ஒரே ஒரு பொருளை கண்டறிந்தார்கள். மீண்டும் போராட்டம். திடீரென ஒரு மிக அற்புத கனிமத்தை கண்டறிந்தார்கள். இந்த இரண்டுமே நெருப்பை உருவாக்க போதுமானதாக இருந்தாலும் அடுத்த 50 வருடங்களில் சிறு சிறு கனிம கூட்டங்களை கண்டுபிடித்து அதை மொத்தமான ஃபார்முலாவாக்க அசத்தும் வகையில் நெருப்பை உருவாக்க முடிந்தது. மிரண்டார்கள். அந்த மிசோனாக்கள் தோறும் இதையே பயிற்சி முறையாக்கி பொறுப்பாளரை நியமித்து ஸ்பூனி என்னும் பொறுப்பாளரின் அனுமதியோடு வாடியாக்கள் தோறும் அனுப்பினார்கள். அந்த ஃபார்முலாவை இறுதி பூமியில் இங்கும் செய்யுங்கள் என்று வில்லவன் என்ற பொறுப்பாளன் கட்டளையிட இங்கும் எங்கள் பெயராலேயே புழங்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் புளோரிடா. என் நண்பன் பெயர் பாஸ்பரைட்டோ.